நமஸ்வேதாபிதானாய நானாகமவிதாயினே கைவல்ய கல்பதர்வே கல்யாண குரவே நமஹ. சபைக்கு நமஸ்காரம். எல்லாம் வல்ல கற்பக விநாயக பெருமானுடைய திருவுருளாலும் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் மற்றும் அனைத்து தெய்வங்களுடைய திருவுருளாலும் நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய ஃபவுண்டர்ஸ் டே, அதாவது 119வது நிறுவனர் நாள் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இங்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கல்லூரியை சேர்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், மதிப்பிற்குரிய செக்ரட்டரி சார், அதே மாதிரி பிரின்ஸிபாலாக இருக்க நம்ம அருணசுந்தரண்ணா, எல்லோரும் தனித்தனியாக நம்ம கிருஷ்ணா, அதாவது நன்னிலம் ராஜகோபால சர்மாவுடைய புதல்வர், நம்ம மணி திராவிடானா, ரகு, எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பேரெலாம் சொல்லிடுறேன். தெரியாத வாத்தியாரெலாம் நிறைய பழக்கம் இல்லாதனால சொல்ல முடியல. ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகத்தை சேர்ந்த எல்லோருக்குமே எல்லாம் வல்ல கற்பக விநாயக பெருமானுடைய திருவுருளால் மேலும் மேலும் பல நலன்கள், பல வளங்கள் உண்டாக வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்து கொண்டு, ரொம்ப சிறந்த ஒரு நிகழ்ச்சி. சம்ஸ்கிருத கல்லூரி பல துறைகளிலும் புலமை மிக்க நிறைய பிரின்ஸிபால், அதே மாதிரி ஆசிரியர்கள் எல்லோருடையும் பல்வேறு வருடங்களாக ஏறத்தாழ இதை ஸ்தாபித்த காலத்திலேருந்து 119 வருஷம் ஆகுது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்குது. நான் எப்போவாது தான் அங்கே இந்த பக்கம் வரும்போது அண்ணாவை பார்க்க வருவேன். எனக்கு எப்படி அண்ணாலாம் பிரின்ஸிபால் அண்ணா பழக்கம்னா, அவள் அப்பா சேனாபதி குருகவா தம்பி எல்லாருமே கபாலீஸ்வர் கோயில் மூலமாக நிகழ்ச்சிகளுக்கு ஐயாமணி சுகத்தோடு பல இடங்களில் வருவாங்க. அப்படி பல எல்லாருடைய தொடர்பில் ஒரு இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதாவது நான் வந்திருக்கேன் முன்னால் என்ஆர் பட் சாரோட ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டேன். சாதாரணமாக அண்ணா கூப்பிடும்போது சொன்னேன், எல்லோரும் சம்ஸ்கிருதத்தில் மகாமேதாவிகள், நான் என்ன பேச போகிறேன், அங்கே வந்து எனக்கு சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ பேச வராது, சாதாரணமாக கோவில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம், தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு போனாலே எனக்கு சந்தோஷம், நீங்கள் எங்கள் நிர்வாகம் சந்தோஷப்படும், அவசியம் வரணும்னு சொன்னார். அதனால் எங்கே இருந்தாலும் ஏதாவது பணி செஞ்சுட்டே தான் இருக்கோம். 1980 வாக்கில் இந்த பிள்ளையார்பட்டியில் எங்கள் கோவில் தேவைகளுக்காக பக்கங்களில் மகன்யாசம் சொல்லக்கூடிய வேத பாடசாலைகள் மாணவர்கள் இருந்ததெல்லாம் குறைஞ்சி போயிருந்த நேரத்தில் எங்கள் செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் ஒரு 5 பேருக்காவது எங்கள் வேதவாத்தியார் கணேசங்கரபாடியில் கூப்பிட்டு மகன்யாசம் ருத்ரம் இதை சொல்லிக் கொடுக்கப்படாதான்னு கேட்டார். அது சாதாரணமாக ஆரம்பித்தது. பின்னால் ஆகம சாஸ்திரங்களில் உள்ளதெல்லாம் தொகுத்து நாங்களாகவே எல்லாம் பண்ணாமல் படித்தவன் நிறைய பேர், ஒரு 15-20 பேரை ஒரு 20 நாளைக்கு பிள்ளையார் வீட்டில் வர சொல்லி பாடங்களை எல்லாம் தொகுத்து கொடுக்க சொல்லி, அதுக்கப்புறம் அதிலேருந்து பேசிக்காக உள்ள பாடங்களை பூரா அங்கே படிப்பாங்க 4 வருஷம். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே அண்ணாட்ட வந்துடுவாங்க. போகிறோன்னு மற்ற கோயில்களுக்கு போகிறவங்களும் நிறைய போயிடுவாங்க. அதில் கடந்த ஒரு 1980 ஒரு 45 ஆண்டுகளில் ஒரு 2800 மாணவர்கள் பிள்ளையார்பட்டியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. அவங்களாம் அங்கங்கே நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல பேரோடையும் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை, சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம். அதில் வந்த பையங்கள்லாம் இங்கேருந்து சம்ஸ்கிருத காலேஜுக்கு வந்து படித்த நாட்டரசங்கோட்டை கண்ணன், புன்னைநல்லூர் வெங்கடேசன், இன்னும் நிறைய பையங்க தனித்தனியாகவே பாடசாலை நடத்துகிறாங்க. அங்கே நிறையா நடந்துட்டுருக்கு. திருப்பணவாசல் வேதா நிறைய சொல்லலாம். இப்போ இங்கே அங்கே ஒரு 10-40 பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காங்க. அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதே மாதிரி திருப்பரங்குன்றம் பாடசாலையும் மற்ற எல்லா பாடசாலையோடையும் இணைந்து எல்லோரும் போவோம். இந்த கும்பாபிஷேகங்களில் தான் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, மணி திராவிடானா அவருடைய இது நிகழ்ச்சிகளில் பூரா யூடியூப்பில் தான் பார்க்க முடியும், நேரம் வர முடியல, கூப்பிட்டு போதும் பார்க்க முடியல. பல்வேறு சாஸ்திரங்கள், பல்வேறு இதை சித்தாந்த சாஸ்திரங்கள்லேயும் ஆழ்ந்த புலமையாகவும் அதை எடுத்து யாருக்கும் பேதம் வராமல் ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு இது அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு தான் அனுபவிக்க முடியும். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்த காலம் உண்டு. ஆனால் இது வளர்ந்துட்டுருக்குங்கும்போது அது சுவாமி ஒரு காலத்தையும் நம்மளை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடுது. பல்வேறு விஷயங்கள்னா நிறைய பேசணும். அண்ணாவும் நன்னா பேசுவார், நன்னில அண்ணாவும். இந்த சம்ஸ்கிருத காலேஜில் முதல்ல வரும்போது என்ஆர் பட்டுன்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டில் நிறைய ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மறுபதிப்பு பண்ணிகிட்டு இருந்தால், அவரோட நான் நிறையா பல இடங்களுக்கும் ஜீப்பில் எங்கெங்கே ஓலைச்சுவடிகள் இருக்கோ ஒவ்வொரு பரன்லேயும்
வீடுகள்லையும் எங்கெங்கேயோ கிடக்கும். அதெல்லாம் போய் தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு அப்போ கல்யாணமே ஆகலை. நான் அப்போ சொல்கிற 40 வருஷத்துக்கு முன்னால் அவரோட தமிழ்நாடு பூரா சுற்றினோம். அப்போ அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். ஐயாமணி சிவம் பெரியவர் கும்பாபிஷேகங்களில் பூரா அவர் போகும்போதெல்லாம் தெரிஞ்சிடும். அனுபவம் தான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சந்தேகங்கள் வந்தால் நானாக பதில் சொல்கிறதே கிடையாது. ஒரு 4 அறிஞர்களை கூப்பிட்டு கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பதில் சொல்கிறது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் ரொம்ப பிரியமாக அந்த எல்லா காலத்தையும் தமிழ் குடிமகன் காலத்துலேருந்து எதாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எல்லோரும் பேசுவோம், எல்லாரோடையும் பேசு. அப்படி சொல்லும்போது உடனே பதில் சொல்கிறதே கிடையாது. ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் அங்கே உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பு, அது என்ன காரணம், நம்மளை எதையாவது சிக்கல்களில் மாட்டிடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப உண்டு. அதில் அண்ணாவோட நிறைய சந்தேகங்கள் கேட்டு அப்பப்போ இவர் கேட்பேன், சோமசுந்தர் அண்ணா கேட்பேன். இது மாதிரி படித்தவன் நிறைய பேர். அதெல்லாம் நான் ஆழ்ந்த புலமே சொன்ன ஒன்று எது இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. கோவிலூரில் ஒரு சதசு நடந்தது. அந்த சதஸில் கோவிலூர் ஆதீனம் ரொம்ப பிரியமாக அண்ணன் மேலேயும் இருப்பார், எங்கள் மேலேயும் இருப்பார், நடத்திகிட்டே இருந்தேன். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கட்டா, எல்லாம் தனித்தனி பாடமாக இருக்குது, ஒவ்வொரு பத்தத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாடமாக கொண்டு வந்துட்டா தேவையில்லைன்னு பல பேருடைய அபிப்பிராயம். அதே நான் அண்ணாட்டையும் சொன்னேன். அப்போ அண்ணா ஒரு அருமையான கருத்து சொன்னார். நீங்கள் எல்லா பாடங்களும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், அதெல்லாம் கிடைக்காது. அதை அது வளர்கிறபடி வளரட்டும், ஒன்றா கொண்டு வர வேண்டாம். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாதிரி இருக்கும், தஞ்சாவூரில் ஒரு மாதிரி இருக்கும், காஞ்சிபுரத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த பத்ததிகள் அப்படி அப்படியே இருக்கட்டும். அதை தெளிவு படிச்சுட்டு வர்றவங்க எல்லாரையும் கலந்து அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நிறைய பிரச்சனைகள் வரும்போது பல பாடங்கள் இருந்தால் தேவையில்லைங்கிற இதை அண்ணா தான் எங்களுக்கு சொன்னார். அதனால் அந்த பாடங்களை யாருமே மாற்றலை. பாடங்கள் அவாவா வச்சுட்டே இருக்கேன். சந்தேகங்கள் வந்ததுன்னா எல்லாம் பண்ணிக்கிறோம். அதை தவிர நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கு நேரங்களும் அடுத்தாப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அருமையாக இருந்தது நாடகம். இந்த நாடகம்லாம் இந்த காலத்தில் ரொம்ப அற்புதமாக தயார் பண்ணி பாடினவங்களும் நல்லா பாடினாங்க, நடித்தவங்களும் ரொம்ப அருமையாக நடித்தாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப அருமையான நடிகை எல்லாருமே இருந்தது. அதே மாதிரி நன்னிலம் ராஜகோபாலதர்மா அவரோட நிறைய பழகிருக்கேன். இவர்கிட்ட ரொம்ப பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் நிறைய அடிக்கடி சந்திக்கிறோம். இந்த சம்ஸ்கிருத கல்லூரி தமிழகத்தில் இங்கே தான் பெரிய கல்லூரி, வேறு எங்கேயும் கிடையாது. ஏன்னா தலைநகரம் எல்லாவற்றுக்கும் இருக்குது. ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால் அவரை ஸ்தாபிதம் பண்ணும்போது அவரை பற்றி சொல்லும்போது வரலாறுலாம் சொல்லுவாங்க. அவர் நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலாம், நன்கொடை வாங்க இடத்த. அப்போ அவர் சொன்னார், ஆனால் போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மனசு மாறினாலும் மாறிவிடும், எழுதி வாங்கிட்டு போயிட்டுங்கன்னு சொன்னாராம். எவ்வளோ பெரிய சிந்தனை, ஒரு தொலைநோக்கு. அதாவது இதுக்கு செய்யணும்னு நினச்சிட்டா உடனே செய்யணும். அதிலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும்னு இப்போ நிறைய பேர் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, தர்மத்துக்கும் நடத்துகிறாங்க, பணம் காசு வாங்கிட்டு நடத்துகிறாங்க. பல காரணங்கள் இருக்குது, யாரையும் நம்ம குறை சொல்ல போகல. இதாவது வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்துன்னு ஒரு அருமையான திருக்குறள். இல்லாத ஒருத்தனுக்கு அவனை முன்னேற்றத்துக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் மேன்மையை தவிர மற்றையெல்லாம் அவன்கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கீதையிலையும் நிறையா சொல்கிறேன். உங்கள் படித்தவர்னால நான் இதை அதிகமாக சொல்லலை. ஏன்னா யார் பண்டிதன்னு அவர் கேட்கும்போது கிருஷ்ணர்கிட்ட எவனும் விருப்ப நினைவு தவிர ஆசை இல்லாமல் விருப்ப நினைவு தவிர்த்து அதிலேருந்து என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு இல்லாமல் அவன் செய்யக்கூடிய செயல் அவன் தான் அறிவாளின்னு சொல்கிறான். சைவதானத்துலேயும் இருவினை ஒத்த தன்மை வந்த உடனே அப்போ தான் அவனுக்கு சத்தியநிபாதம் வாய்க்கும்னு சொல்கிறார். அண்ணா எல்லோரும் தெரிஞ்சதுனால திரும்ப சொல்ல வேண்டாம். வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் ஒன்றும் கிடையாது. அதை எல்லோரும் தெரிஞ்சவா தான். இப்போ வைஷ்ணவத்துலேயும் நிறைய பேர் இருக்கா, சைவத்துலேயும் நிறைய பேர் இருக்கா. அவளுடைய சாஸ்திரங்கள்லாம் அது வளர்ந்துட்டே இருக்குது. அவங்களுடைய அறிவு கேட்டினபடி அவங்கவுங்க பார்த்து புலமையாக அதை உரையாசிரியர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உரை எழுதுகிறான். நிறைய பார்க்குறோம். அதனால் இது அதாவது நம்ம நவாலியூர் நடராஜன் ஒருத்தர் சைவ சம்ஸ்கிருத இதை எழுதியிருக்கார், இலக்கிய வரலாறுன்னு. கைலாசநாத குருக்கள் டாக்டர் புனா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு புஸ்தகம் எழுதினார். அதுலேயும் வரலாறு எழுதியிருக்கார். அந்த புஸ்தகங்களெல்லாம் எங்களை மாதிரி ரொம்ப ஆழ்ந்த புலமை இல்லாதவங்க அதை படிச்சுட்டு இதுதான் மேக சந்தேகத்தில் இதுதான் இருக்குது, குமார சம்பவத்தில் இதுதான் இருக்குது, அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் கொஞ்ச நாள் தான் சாஸ்திரம் ஒரு ஆசிரியர்கிட்ட படித்தேன். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கல. அதெல்லாம் இப்போ அண்ணா மூலமாகவும் சம்ஸ்கிருத காலேஜ் மூலமாகவும் நிர்வாகம் மூலமாகவும் ரொம்ப அழகாக வளர்ந்து நம்ம பையங்கள்கிட்டே நாங்கள் பாடம் கேட்குற மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப வரும்போது நான் திருப்பணம் வேதா ரகுவம்சம் இல்லை
ரகுவம்சத்தில் முதல் தர்க்கம் ரெண்டாவது தர்க்கமெல்லாம் இதுவாக உள்ளது. அதில் வந்து பாடம் நடந்தது பூரா யூடியூப்பில் கொண்டு வந்து காமிச்சான். அவனை எடுத்ததெல்லாம் காமிச்சான். அதெல்லாம் நன்னா அவங்கள்ட்ட இருந்தே தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதாவது படிக்கிறதுக்கு வயசு கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் கிடையாது. ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. இன்றைக்கி இவ்வளவு குழந்தைகள் இவ்வளவு சான்றிதழ் வாங்குறன்னா அவளுடைய உழைப்பு, ஆசிரியர்களுடைய உழைப்பு, நிர்வாகத்தினுடைய இது ரொம்ப சாதாரணமாக படிக்க முடியல, அவனை கொண்டு வர முடியல. ஒரு நல்ல நிலைக்கு, அதுவும் நல்ல பக்குவமான வயசில் அவனெல்லாம் திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது சுவாமி தான், வேறு யாரும் சொல்ல முடியாது. அவளுடைய பெற்றோர்களுடைய விட்டுருக்காள் இந்த படிப்புக்கு, நீ போய் இதை படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லாமல் இதுக்காக கொண்டு வந்து விட்டுருக்கா. அதனால் எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமாக இருக்கும். சூரிய சந்திரன் உள்ள வரையில் அதுதான் எழுதி கொடுத்தேன். இப்போ எடுக்குமா ஆச்சந்திரா இருக்கும்னு சொல்கிற மாதிரி சூரிய சந்திரன் உள்ள வரையில் நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே தழைத்து ஓங்குங்கிறது தான் நம்முடைய வாழ்த்துக்கள். இதுக்கான வாய்ப்பு கொடுத்த நிர்வாகம், மதிப்பிற்குரிய தலைவர், செயலாளர், இந்த சம்ஸ்கிருத காலேஜை சேர்ந்தவங்க, இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்க, கிருஷ்ணசாமி இன்ஸ்டியூட் எல்லாருமே இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணாவும் கூப்பிட்டு சொன்னார். அண்ணா கூப்பிட்டு சொன்னால் எதையுமே நான் தட்ட மாட்டேன், எனக்கு வேலை இருக்குதுன்னு அவர் சொன்னார். ரகுவெலாம் வந்திருக்கார், சதஸுக்கெல்லாம் வந்திருக்கார். சதஸ் நிறைய வைப்பாங்க. அது எல்லா சதத்துலேயும் நம்ம ரகுவெலாம் வந்து பேசியிருக்காங்க. எங்கே சதஸ்ன்னு, அதாவது எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா பார்த்துருப்பாங்க. அதை வந்து ராஜாவுக்கும் எதுவும் தெரியாது, ராஜா வந்து நிர்வாகம் பண்ணி பதில் சொல்ல முடியாது. அவன் ஒரு சதஸை கூட்டி அவளுக்கு எல்லாரையும் கலந்து பேச வச்சு முடிவெடுக்கணும்னு திருமந்திரத்தில் ஒரு அழகான பாட்டு இருக்குது. ஞானமில்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே. இந்த நாட்டுக்கு ஒரு நலம் வேணும்னா படித்தவாளெல்லாம் கூப்பிடணும். இந்த தேசத்துக்கு ஒரு நலம் வேணும்னா படித்தவாளை எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து நல்ல கருத்தரங்கள் பண்ணி ஒரு முடிவு எடுத்தால் சரியாக இருக்குங்கிறது. திருமந்திரம் ரொம்ப அற்புதமான பாடல்கள் நிறைய இருக்குது. 3000 பாட்டு, காலமே காணாது. ஒன்றொன்றுலேயும் போனால் சம்ஸ்கிருதத்துலேயும் நிறையா இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, ஒவ்வொரு மொழியிலையும் அங்கே போனால் நம்ம ஷேக்ஸ்பியருங்கிற, வேர்ட்ஸ்வொர்த்துங்கிற எல்லாத்துலேயும் இருக்குது. இதில் வந்து ஆர்வமாக சம்ஸ்கிருதத்தை வந்து வளர்க்குறது, அதுவும் தமிழ்நாட்டில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை எடுத்து வளர்த்து இன்னும் பண்ணுறது இனிமேல் வளருமே தவிர ஒரு காலத்துலேயும் குறையாது. அதனால் எந்த விதமான தொய்வும் இருக்காதுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்தடுத்து நான் பல்வேறு கும்பாபிஷேகங்கள் ஒரே நாளில் மருதமலையிலையும் நடக்குது, உதவியும் நடக்குது. இந்த கவர்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறனால எல்லா இடத்துக்கும் அங்கே இங்கே இதாக போயிட்டு அலைஞ்சிட்டே இருக்கோம். இப்போ உத்தரகோசமங்கை 4ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. மாணவர்களும் நிறையா வந்திருக்காங்க, எல்லோரையும் அங்கேயும் பார்க்குறாங்க. இரவு போய் நாளைக்கும் அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் உங்கள் எல்லாரையும் பார்த்தது ஒரு பெரிய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதுக்கு ஒரு எல்லோரும் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. எங்கள் பெரியவா செஞ்ச புண்ணியம் தான். நான் ஒன்றும் பெருசாக படிக்கலை போல வரல, ஓரளவுக்கு தயார் பண்ணோம். இது வரல ஒரு 45 ஆண்டுகளில் நிறைய மாணவர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அந்த கோவில் கிடைச்சிது. கோவிலில் கிடந்து அமைச்சது. எதுக்காக இது அமைஞ்சதுங்கிறத மட்டும் ஒரு நிமிடம் சொல்லிடுறேன். ஒரு 1976, 77 காசி விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஐயாமணி தீபம் சுற்றி உள்ளவர்களோட போவோம். அப்போல்லாம் வரும்போது பல பேரும் பல இதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. காசியில் போய் உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்கு போயிட்டு வந்தேன்லாம் கேட்பாங்க. ஆனால் பெரியவாளோட கூட போகும்போது பல அனுபவங்கள் கிடைக்கும். ராமேஸ்வரமும் கிடைச்சிது, காசியும் கிடைச்சிது, பல்வேறு இடங்களுக்கும் போனோம். அப்போ சத்திய சோதனையில் காந்தியடிகளை பற்றி ஒரு எழுதின இதை சென்னையில் தான் படித்தேன். அதெல்லாம் ஒரு 80, 82. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால், காசியில் விஸ்வநாதரை சுற்றி நான் வந்தேன், பிரதர்ஷனம் வந்தேன். வரும்போது எல்லா பண்டாக்களும் அங்கே இருந்துட்டு தட்சிணாடாலோன்னு என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. ஆனால் என் கையில் அந்த காலத்தில் ஓட்ட காலனா உண்டு, அந்த அரையணா ஒரு அந்த காசை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்தேன். அவன் தூக்கி எறிஞ்சி இதெல்லாம் காசான்னு தூக்கி எறிஞ்சிட்டான். தூக்கி எறிஞ்சோடனே நான் பாட்டு பிரவேசனம் பண்ணிட்டு வர்றேன். வந்த உடனே நீ கொடுக்காம போனேன்னா நரகத்துக்கு போயிடுவேன், கொடுன்னு அந்த காசையும் திருப்பி வந்து வாங்கிட்டு போனான். அதுக்கு அவன் எழுதியிருக்கான், படித்து பாருங்கள். சத்திய சோதனையில் இந்த எந்த விதமான ஞானமும் இல்லாத அர்ச்சகர்களோட வாழ வேண்டிய காலம் இருக்குது, நல்ல ஞானத்தை அவங்களுக்கு உண்டாக்க வேண்டிய அவசியம்னு சத்திய சோதனையில் காந்தியடி எழுதியிருக்கார். இதை படித்து பார்த்துட்டு நான் இங்கே வந்து பார்த்து பையன்கள்ட்ட எல்லாம் சொன்னேன்.
நம்ம கோவிலுக்கு நித்திய பூஜைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 5 பேரோட தான் தொடங்கினோம். அது காலத்தால் வளர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 5000 6000 பேர் வந்துட்டாங்க. அது மேல் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சம்ஸ்கிருத காலேஜ். அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தான்னா ஞானம், சம்ஸ்கிருத ஞானம் இல்லாமல் அவனால் பிரகாசிக்கவே முடியாது. நல்லா பேசுகிறத புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த சம்ஸ்கிருத ஞானத்தை வழங்கக்கூடிய இந்த கல்லூரி எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு. அனைவருக்கும் நமஸ்காரத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அந்த அளவுக்கு சுலபமாக மாணவர்களுக்கு அவர் சைவ சித்தாந்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய சுபாவம் கிடையாது. இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது திருமந்திரத்துலேருந்து பல பாடல்கள் விழும். திருமந்திரம், அதே மாதிரி சித்தியார், தமிழில் இருக்கக்கூடிய 14 சாத்திரங்களில் இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் பேச்சில் அப்படியே விழும். அவர்கள் மாணவர்கள் தான் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுட்டுருக்குன்னா தனியாக அவர் பாடம் நடத்தினதில்லை. இவருடைய மாணவர் திருப்பணவாசல் வேதா அவருடைய தம்பி ஒரு கவிஞர், ஒரு கவிதை எழுதியிருந்தார். வாஸ்தவத்தில் பிச்சைன்னா இவருக்கு முன்காலம் வரைக்கும் பார்த்தா பிள்ளையார்பட்டின்றது யாருக்குமே தெரியாது. பிள்ளையார்பட்டி அந்த அளவுக்கு செழுமையே இல்லாத ஒரு இடமா இருந்தது. அண்ணா அங்கே கோவிலில் உக்காந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு செழிப்பு வந்துடுத்து. அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தார் அவர். பிள்ளையார்பட்டியா வரைபடத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய இடத்துல இருந்த ஊரை பிள்ளையார்பட்டி எங்கே அப்படின்னு தேடி போகக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தவர் அவர் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். அவர் வேதாரண்யத்தினுடைய தம்பி எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இவருக்கு விகாச ரத்னான்றது யார் கொடுத்தான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அமைப்பு மூலமாக அளிக்கப்பட்டது. என்ன காரணம்னா அந்த பிள்ளையார்பட்டி வளருவதற்கு இன்றைக்கி பல பேர் போகிறான்னா அந்த ரோடு போடுறதுக்கான பைசா ஒரு 50% கவர்மெண்ட் கொடுத்ததுன்னா பாக்கி % அண்ணா கொடுத்தது. அப்படி அந்த ஊர் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் அவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமை அடைந்தவர். 1993 ஞாபகம், டாக்டர் NR பட்டு ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் சாஸ்திர சூடாமணி ப்ரொஃபஸராக இருந்தார் அவர். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் அண்ணாவை அழிச்சின்னு வந்தார். அப்போ தான் நானும் அண்ணாவை முதல்ல பார்க்குறேன் 93. இதே மாதிரி தான் இன்னும் இவ்வளோ சுலபமாக இருக்காரே அப்படின்னு நினச்சி. இப்படி தான் சுலபமாக இருப்பார். எல்லாமே வேஷம், பேச்சு எல்லாமே அந்தளவுக்கு சௌலபியம். ஆனால் தேடி போய் அவர் வரமாட்டாரா, நீங்கள் ஒரு காலம் வந்துட்டு போயிடுங்கோ, நீங்கள் ஒன்றுவே பண்ணவானா, போனால் போதும் அப்படின்ற அளவுக்கு நான் முதல்ல அந்த ரிக்கு மந்திரத்துடைய அர்த்தம் நேராக பொருந்தக்கூடிய ஒரு நபர்னா அண்ணா தான். அப்படி பல தன்னுடைய நேரங்கள்லாம் ஒதுக்கிட்டு இந்த ஆசீர்வாதம் செய்தமைக்காக அவருக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.